வணக்கம். தச்ச பேண்ட்டு டைட்டாக இருக்குன்னா அதை எப்படி லூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேண்ட்டை நான் ஏற்கனவே பிரித்து வச்சுருக்கேன். டைலர் தச்ச பேண்ட்டில் பிரிக்கிற மாதிரி இடம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இப்போ பிரித்து லூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெடிமேட் பேண்ட்டில் அந்த மாதிரி இருக்காது. இது ரெடிமேட் பேண்ட். இங்கே பாருங்கள், இடுப்பு பக்கம் கொஞ்சம் கூட பிரிக்கிற மாதிரியே இடம் இல்லை. இதை நம்மளால் பிரித்து வச்சு தைக்க முடியாது. டைலர் தைச்ச பேண்ட்டில் தான் நமக்கு அது மாதிரி இடம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போது இந்த ரெண்டு பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம். உள்பக்கம் இப்படி அதிகமாக கிளாத் இருக்கனால இதை வெளிப்பக்கமாக கரெக்டாக வச்சு தைச்சோம்னா இங்கே பாருங்கள், வெளியில் வராது. நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மடிப்புக்குள்ளாரையே தையல் வந்துச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. தையல் வெளியில் தெரியல. இப்போது ரெண்டு பக்கமும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா ஓரத்துலேயே வச்சு தைச்சிக்க போகிறேன். எந்த இடம் தைக்க போகிறேன்னு கோடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த கோட்டு மேலேயே தைச்சி ஏற்கனவே இருந்த தையலோட ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே போட்ட தையல் பிரித்த இடம் அடையாளம் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு லூஸ் வேணும் பாருங்கள். இப்போ அந்த கோடு மேலேயே தைச்சி தையலோட ஜாயின் பண்ணியாச்சு. நல்லா ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு நம்ம இந்த பேண்ட்டை லூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ பிரித்தது அடையாளம் தெரியுது. இதை நம்ம அயர்ன் பண்ணோம்னா மறைஞ்சிடும். நாளாக இது மறைஞ்சிடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.